guys, நம்ம சென்னை ரைடு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இப்போ நாகர்கோவிலுக்கு வண்டி சர்வீஸ் கொடுக்க போயிட்டுருக்கோம். வண்டியோட மேஜர் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வண்டியோட ரியர் சஸ்பென்ஷன் வந்து போயிடுச்சு. ஸோ ரியர் சஸ்பென்ஷன் போனனால என்ன ஆகுதுன்னா, வண்டியோட ஸ்டெபிலிட்டி அவ்வளோ நல்லா இல்லை. சஸ்பென்ஷன் நார்மலாக இருக்கும்போது இருந்த மாதிரி இல்லை. ஏன்னா சஸ்பென்ஷனில் இருந்த ஆயில் எல்லாமே வெளியே போயிடுச்சு. ஈவன் நான் பார்க்கிங்கில் விடும்போதே டெய்லி நைட்டு விட்டுட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் கீழே கிடக்கும். ஸோ கைஸ், இது நம்ம நிஞ்சா 300 பார்க்கிங்கில் நிற்கும்போது நான் ஷூட் பண்ண வீடியோ. பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன்லேருந்து ஆயில் லீக் ஆகி கீழே இப்படி காலையில் விட்டுட்டு ஈவினிங் எடுத்தோன்னா இந்த மாதிரி லீக் ஆகிருக்கும். நீங்கள் இதில் கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷனில் இருந்தும் ஆயில் வெளியே வரதை பார்க்கலாம். ஸோ நம்ம நிஞ்சா 300 பார்த்தீங்கன்னா வண்டி ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஓல்டு, 9.5 வருஷம் கரெக்டாக சொல்லணுன்னா. அப்போ அது மட்டும் இல்லாமல் என்னோடய யூசேஜ் பார்த்திங்கன்னா ரஃப் யூசேஜ் தான். அதாவது இது ஸ்போர்ட்ஸ் பைக்குங்கிறத தாண்டி இதை வந்து நான் ஒரு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் யூஸ் பண்ணக்கூடிய ரோட்லலாம் அதுதான் அட்வென்ச்சர் தான் போக முடியும் அப்படின்னு இருக்கிற ரோட்லலாம் கூட நிஞ்சா 300 யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய கடைசி வீடியோஸ் கொஞ்சம் வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். சென்னை பக்கத்தில் ஆர்ஐ ஃபால்ஸு, தடா ஃபால்ஸுன்னு சொல்லி ரோடே இல்லாத இடத்துக்குலாம் இந்த வண்டியை நான் கொண்டு போயிருக்கேன். அப்படி கொண்டு போயும் இந்த சஸ்பென்ஷன் இவ்வளோ நாள் தாங்கியிருக்குங்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயந்தான். என்னோடய வீடியோஸ் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நிஞ்சா 300 வந்து ஒரு ரிலையபிள் மோட்டார் சைக்கிள். இந்த மோட்டார் சைக்கிள் வந்து உங்களை ரோட்டில் எங்கேயுமே பிரேக் டவுன் ஆகி வழியில் நிற்க விடாதுன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். அதை இன்னொரு தடவை இந்த வண்டி ப்ரூவ் பண்ணிடுச்சுன்னு தான் நான் சொல்லணும் இப்போ. ஸோ கைஸ், இது வந்து நம்ம சஸ்பென்ஷன் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஃபுட்டேஜ். நான் ஆக்சுவலாக ஓஇஎம் சஸ்பென்ஷன் தான் போனேன், ஆஃப்டர் மார்க்கெட் எதுவும் போகல. என்ன ரீசன்னா, ஆல்ரெடி ஓஇஎம் வந்து எனக்கு 10 வருஷம் கிட்ட இவ்வளோ ரஃப்யூஸ்க்கு அப்புறமா உழைச்சிருச்சு. ஸோ அதனால் மறுபடியும் ஓஇஎம் சஸ்பென்ஷனுக்கே போயிட்டேன். இது புது சஸ்பென்ஷன், புதுசாக இருக்குது. ஸோ கைஸ், நம்ம 300 சஸ்பென்ஷன் மாற்றிட்டு இப்போ தான் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பழைய சஸ்பென்ஷனுக்கும் இப்போ பழைய சஸ்பென்ஷன் ஒன்றும் இல்லாமல் போனதுக்கப்புறம் தான் நான் சென்னையிலேருந்து வண்டியை ஓட்டு வந்தேன். ஸோ அதுக்கும் இப்போதுக்கும் ஓட்டுறதுக்கு வண்டி ஒரு ஸ்டிஃப்னஸ் எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ சஸ்பென்ஷன் வந்து எப்போவுமே நான் ஹார்டாக தான் செட் பண்ணியிருப்பேன் என்னோடய வண்டிகளில். ஏன்னா லாங் ரைட்ஸ் போவேன், ஸோ கட்டரில் விழும். அந்த மாதிரி இடங்களில் சாஃப்ட் சஸ்பென்ஷன் வந்து உங்கள் வண்டியோட ஸ்டெபிலிட்டியை காலி பண்ணிடும். வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாஃப்டாக வச்சிங்கன்னா, பட் ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸோ நான் யூஸ்வலாக என்னோடய வண்டி எல்லாமே சஸ்பென்ஷன் வந்து ஹார்டாக தான் செட் பண்ணுவேன். ஸோ இப்போவும் அப்படி தான் இருக்குது. ஸோ கடைசியாக நிஞ்சா 300 ஓட்டிட்டு இப்போ புதுசாக சஸ்பென்ஷன் போட்டு ஓட்டும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. ஸோ கைஸ், ஆக்சுவலாக நம்ம நிஞ்சா 300 சஸ்பென்ஷன் வந்து எனக்கு 23,000 rupees செலவாச்சுது. கொஞ்சம் காஸ்ட் வந்து ஹை தான், பட் நல்ல ரிலையபிள். உங்களுக்கு இன்னொரு 10 வருஷத்துக்கு இந்த சஸ்பென்ஷன் தாங்கும். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி இதோடு முடிச்சிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.